வரும் 23ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் தங்களது வாக்கினை இருப்பிடத்தில் இருந்தபடி செலுத்த தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது. அதன்படி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தனி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் தங்களது வாக்கினை வீட்டிலிருந்து செலுத்துவதற்கான பணிகள் இன்று துவங்கியது. சீர்காழி சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 737 மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் அவர்களது வாக்கினை செலுத்தும் விதமாக 15 குழுக்கள் தேர்தல் ஆணையத்தால் அமைக்கப்பட்டு அந்தந்த பகுதிகளுக்கே சென்று தேர்தல் வாக்கினை பெறும் பணி தொடங்கியது. சீர்காழி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து தேர்தல் நடத்தும் அலுவலரும் சீர்காழி வருவாய் கோட்டாட்சியருமான சுரேஷ்குமார் மேற்பார்வையில் மண்டல அலுவலர் தலைமையில் நுண் பார்வையாளர், தலைமை ஆசிரியர், உதவியாளர், அலுவலக உதவியாளர், காவல்துறையினர் மற்றும் ஒளிப்பதிவாளர் உட்பட 7 நபர்கள் அடங்கிய 15 குழுக்கள் சட்டமன்ற தொகுதி முழுவதும் வாக்குகளை பதிவு செய்வதற்காக உபகரணங்களுடன் வாகனங்களில் புறப்பட்டு சென்றனர். வரும் 14ஆம் தேதி வரை இந்த பணிகள் நடைபெற உள்ளது.